Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல அண்ணா யுனிவர்சிட்டியில எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாம வித் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பதற்கு அப்ளிகேஷன் அப்படிங்கறது ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீம் மூலமா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன ப்ரோக்ராம் வந்து இதன் மூலமா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க, அப்ளை பண்றதுக்கான டெட்லைன் வந்து எப்படி வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கற பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து மேல் படிப்புக்கு வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வந்து கொடுத்துருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை பத்தி பிரீஃபா வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க டைட்டில பார்த்த உடனே உள்ள வந்து கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. அதாவது அண்ணா யுனிவர்சிட்டியில நம்ம படிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அது உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவீங்க. பட் இது வந்து ஆக்சுவலா வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ஒரு ட்ரஸ்டடான இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது யார் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியும் HCL மாண்டோ ஆனந்த் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கறது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயா எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்ம வந்து பே பண்ணாம ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், அது மட்டும் இல்லாம அட்மிஷன் ஃபீஸ் இது எல்லாமே சேர்த்து வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் வந்து என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? இது சம்பந்தமா செய்தி அறிவிக்கையில இருந்து வெளியே இருக்கக்கூடிய அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இலவச பொறியியல் படிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் HCL மாண்டோ ஆனந்த் இந்தியா எனப்படும் தனியார் நிறுவனத்தின் முழு நிதி உதவியோடு எலக்ட்ரானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பொறியியல் பாடப்பிரிவில் தொழில் பயிற்சியுடன் கூடிய BE பட்டப்படிப்பு வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக வகுப்புகள் மற்றும் HCL மாண்டோ நிறுவனத்தில் தொழில் பயிற்சியும் ஆகிய இரண்டும் வந்து இணைந்துதான் வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கறத இதன் மூலமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உதவித்தொகையோடு பட்டப்படிப்பு. மேலும் இந்த பட்டப்படிப்பு முழு கட்டணமும் தனியார் நிறுவனத்தின் மூலம் ஏற்கப்படும். தொழில் பயிற்சிக்கான உதவித்தொகையாக ஸ்டைஃபண்ட் வந்து மாதம் 14,500 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. மேலும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், அட்மிஷன் கட்டணம், விடுதி செலவு, உணவு செலவு ஆகிய அனைத்தும் அந்த தனியார் நிறுவனமே வந்து செலுத்தும் அப்படிங்கறது இதன் மூலமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தகுதியா இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பில் சேர நுழைவுக்கு தேர்வு அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இருக்கும்னு நினைக்க வேண்டாம். டிப்ளமோ தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா டிப்ளமோ நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மின்னணுவியல் மற்றும் கருவிவியல், கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், இயந்திர பொருளியல், மின் பொருளியல், அதே மாதிரி மின் மற்றும் மின்னணு பொறியியல்ல வந்து பாத்தீங்கன்னா மின்னணுவியல் மற்றும் தகவல் பொறியியல் சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட ஆகிய பிரிவுகளில் டிப்ளமோ முடித்தவர்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த படிப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அவங்க மேல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில நீங்க டிப்ளமோ வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாங்க அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? ஆகிய பிரிவுகளில் டிப்ளமோ படித்தவர்கள் மட்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க படிச்ச அந்த மேல இருக்கக்கூடிய அந்த டிப்ளமோல 60% மதிப்பெண்கள் அப்படிங்கறது பெற்றிருக்க வேண்டும். அந்த எக்ஸாமினேஷன்ல அரியர் வந்து வச்சிருக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து 2023, 24, 25 இந்த அகாடமிக் இயர்ல பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்மே இதுல வந்து கீழ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இலவசமாக பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதன் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அந்த லிங்க்கான நோட்டிபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப் போர்ட்டல் அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு ஆன்லைன்ல பேமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கறத பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது அட்மிஷன் ஃபீஸ் வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி கேக்குறாங்கன்னா ஜெனரல் BC MBC கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே வந்து 500 SC/STக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 rupees வந்து என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பேமெண்ட் மட்டும் நீங்க பண்ணணும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த HL ஆனந்த் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையா உங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி
உங்களுக்கு வந்து கோச்சிங் ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுத்து உங்களை அவங்க கம்பெனிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜூன் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. சரிங்களா? அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்திருந்தா நாங்கள எங்கேயோ போயிருக்கலாமேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ரொம்ப ஒரு ஃபாஸ்டான மூவ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்தும் சரி, பல பிரைவேட் கம்பெனிஸ் அதே மாதிரி யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா இதுல வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சோகமான விஷயங்கள் என்ன அப்படின்னா யாருக்குமே இதை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது ஒரு இடத்துல அமௌண்ட் பே பண்ணி படிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஃப்ரீ எங்களுக்குலாம் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாலும் அதுக்கு உள்ள வந்து போக மாட்டாங்க. சோ இந்த ஸ்கீம் வந்து எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் ரீச் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய கடமை வந்து யூடியூப்ல வந்து நல்ல விஷயத்த தெரியாத விஷயத்த வந்து மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் வந்து போயிட்டு ரீச் அவுட் ஆகணுங்கிறத உங்க கையில தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் உங்களால ஷேர் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனாவது பண்ணி விட்டுருங்க. அதிகமா லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்காவே யூடியூபே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு போய் காமிக்கும். சரிங்களா? இது வந்து ரிஜிஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய பதிவாளர் வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேசிக்கா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டான யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்துல மட்டும்தான் நீங்க வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கான கோர்சஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஇ, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல ட்ரைனிங் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மட்டும் தான் நீங்க படிக்க முடியும். பட் இந்த ஸ்கீம்ல வந்து நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து படிக்க முடியாது. சரிங்களா? அதையுமே நீங்க கவனமா வந்து பாத்துக்கோங்க. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க முழுமையா ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோ, உங்க 10th 12th உங்களோட டிப்ளமோ மார்க் ஷீட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ற பேஜுக்குள்ள போகும். ஏற்கனவே உங்ககிட்ட லாகின் ஐடி இருக்கு அப்படின்னா டைரக்டா நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. நியூ யூசரா இருக்கீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு முதல்ல அக்கௌண்ட் வந்து உங்களை வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் இந்த இடத்துல உங்களோட கேண்டிடேட் நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்ல நேம் வந்து எப்படி இருக்கும், நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா, உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து என்ன, அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவிட்டி என்னவோ அதை வந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிப்ளமோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பேட்டர்ன் வந்து கேட்பாங்க. பார்ட் டைம்ல பண்ணீங்களா, இல்ல டிஸ்டன்ஸ்ல பண்ணீங்களா, இல்ல சாண்ட்விச்ல பண்ணீங்களா, இல்ல வந்து லேட்டரல் என்ட்ரில வந்து பண்ணீங்களா, இல்ல ஃபுல் டைம்ல பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த மெத்தட கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து நீங்களா அந்த இடத்துல கிரியேட் பண்ணிருப்பீங்களே அதுதான் பாஸ்வேர்டு. இதெல்லாமே போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து நீட் அப்ளை வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்றேன். சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.